வணக்கம். பெண்களுக்கு 24,000 ரூபாயா? இன்டர்நெட்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பு ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இதுல உண்மை இருக்கா? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த தலைப்பை பாத்தீங்களா? எவ்வளவு பக்காவா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு பெரிய தலைவர் பேரு, ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தேதி. இதெல்லாம் பார்த்த உடனே யாருக்கு தான் கிளிக் பண்ண தோணாது? இந்த மாதிரி விஷயங்களோட உண்மையை தெரிஞ்சுக்க ஒரே வழிதான் இருக்கு. அந்த வீடியோலயே என்ன சொல்லிருக்காங்கன்னு நேரடியா பாத்துடலாம் வாங்க. சரி வாங்க, முதல்ல இந்த தலைப்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சு அலசுவோம். முதல்ல அந்த அமௌண்ட் 24,000 ரூபாய். சும்மா இல்ல, இது ஒரு பெரிய தொகை. பல குடும்பத்தோட ஒரு மாச செலவையே சமாளிக்கக்கூடிய காசு. அதனால தான் இந்த நம்பரை பார்த்த உடனே நம்ம கண்ணு அது மேல நிக்குது. அது மட்டும் இல்ல, இது யாருக்குன்னு பாருங்க. பெண்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட குரூப்பை டார்கெட் பண்ணி சொல்லும்போது, அட இது நிஜமா இருக்குமோன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் சொல்ற வாக்குறுதி மாதிரி இல்ல. பாருங்க, அரசாங்கத்தோட ஒரு புதிய திட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நமக்கு ஓஹோ இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் போல இருக்குன்னு தோணும். அப்புறம் அந்த தேதி 28ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொன்ன உடனே நமக்குள்ள ஒரு பரபரப்பு வந்துடும். அடடே, அன்னைக்கு என்னமோ நடக்க போகுது, நாம இதை தெரிஞ்சுக்காம விட்டுறக்கூடாதே அப்படின்னு ஒரு அவசரம் வரும். சரி, இவ்ளோ குறிப்பிட்டு இவ்ளோ டீட்டெயிலா தலைப்புல சொல்லிருக்காங்கன்னா அந்த வீடியோக்குள்ள இதுக்கு ஆதாரம் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? வாங்க இப்போ உண்மையை தேடலாம். ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் தான். தலைப்புல சொன்னதெல்லாம் உள்ள இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த வீடியோவோட முழு டிரான்ஸ்கிரிப்ட். என்ன புரியுது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம், ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கு. மற்றபடி ஃபார்ச்சேஜ்னு என்னென்னமோ வார்த்தைகள் இருக்கு. ஒன்னுக்கு ஒன்னு சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளோட ஒரு கலவையா தான் இது தெரியுது. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற வார்த்தைகளை பிரிச்சு பார்த்தா பாதிக்கு பாதி வெறும் வாழ்த்துக்களும் திரும்ப திரும்ப வர்ற ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வார்த்தையும் தான் இருக்கு. மத்ததெல்லாம் அர்த்தமே இல்லாத வார்த்தைகள். அப்போ இதுல தகவல் எங்க இருக்கு? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த தலைப்புல நம்மள ஈர்த்த முக்கியமான வார்த்தைகள், அதாவது ஸ்டாலின், திட்டம், அரசு, பெண்கள், ஏன் அது 24,000 ரூபாய், இதுல ஒரு வார்த்தை கூட இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல கிடையாது. ஆச்சரியமா இருக்கல? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த தலைப்புக்கும் இந்த உள்ளடக்கத்துக்கும் இருக்கிற தொடர்பே இல்லாத தன்மையை இன்னும் தெளிவா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இடது பக்கம் தலைப்புல சொன்ன வாக்குறுதிகள், வலது பக்கம் அதுக்கு டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஆதாரம். ஸ்டாலின் திட்டம் குறிப்பிடவே இல்ல. 24,000 நன்மை அதுவும் இல்ல. பெண்களுக்கு அத பத்தியும் பேச்சே இல்ல. 28ஆம் தேதி அதுவும் இல்ல. அதாவது தலைப்பு ஒன்னு சொல்லுது, உள்ளடக்கம் அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. சோ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இன்டர்நெட்ல நாம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகணும்னு ஒரு பெரிய பாடம் இது இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம தகவல் இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, தலைப்பை பார்த்து நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகும். ஆனா உள்ள போனீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு இருக்கும். இதுதான் கிளிக் பைட். இத இப்படி யோசிச்சு பாருங்க. தலைப்போட வேலை உங்களை உள்ள இழுக்கிறது, உள்ள இருக்கிற கண்டென்ட்டோட வேலை உங்களுக்கு தகவல் கொடுக்கறது. ஆனா இந்த ரெண்டு வேலையும் எப்பவுமே ஒன்னா நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு புத்தகத்தோட கவர் ரொம்ப அழகா இருக்கலாம், ஆனா உள்ள கதை நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அது மாதிரிதான். அதனால இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு விஷயத்தோட தலைப்பை மட்டும் வச்சு அதை எடை போடக்கூடாது. அதுக்குள்ள என்ன இருக்கு, என்ன ஆதாரம் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதனால இனிமேல் இந்த மாதிரி ஒரு கேள்வியோட ஒரு தலைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த தலைப்பு உண்மையிலேயே நமக்கு பதில் சொல்ல போகுதா, இல்ல நம்மள கிளிக் பண்ண வைக்கிறது மட்டும்தான் இதோட நோக்கமா? யோசிச்சு பாருங்க.